ஆரம்பிக்கலாமா? எல்லாரும் ஒரு ஸ்டைலில் வடகறி செய்வாங்க. எங்கள் அம்மா ஒரு ஸ்டைலில், எங்கள் மாமியார் ஒரு ஸ்டைலில். இன்றைக்கி எங்கள் மாமியார் ஸ்டைலில் எப்படி வடகறி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பட்டை, லவங்கம், சோம்பு போட்டுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நான் தக்காளி 2, புதினா, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3 போட்டு நல்லா வதக்கணும். 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, மஞ்சள்தூள் போட்டுட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணோடனே நான் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்மளுக்கு தேவையானதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றிக்கலாம். இது ஏற்கனவே நான் கடலப்பருப்பை ஊற வச்சு வடை மாதிரி சுட்டு அதை புட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அதை வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ரெசிபியை செய்ய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி தண்ணி கொதித்தோடனே நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா அதில் போட்டுட்டு கலரை எடுத்தால் சூப்பர்.